ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி ஒருத்தன் இருந்தான். மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர், கடின உழைப்பாளி. ஆனால் அவனுக்கு ஒரு குறை என்னென்னா, எதுவுமே அவனுக்கு நடக்கவே இல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், அவனுக்குன்னு சில எய்ம், சில சாதனைகள், சில விஷயம் இருந்தது இல்லையா, அது எதுவுமே நடக்கலை. அதனால் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாகி இந்த இந்த உலகம் திறமைசாலிகளுக்கோ உழைப்பாளிகளுக்கோ கடினமாக உழைத்து முன்னேற வேண்டும், நேர்மையாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான உலகம் இல்லை இது அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஞானி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தான். இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தால் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் உட்காந்தான். அவருக்கு இவனை பற்றி எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டார். அவனை பார்த்த உடனே, ஏன்பா இப்படி இருக்கிற, நீ நல்ல புத்திசாலி, நல்ல திறமைசாலியாக இருக்கிறவன் மாதிரி தெரியுது, ஏன் இப்படி இருக்கிற, பைத்தியக்கார மாதிரி இருக்கிறிய ஏன் அப்படின்னா, அவன் இருக்கிற விஷயத்த தான் சொல்கிறான். என்னோடய அறிவை எவ்வளோ பயன்படுத்துகிறேன், என்னோடய திறமைகளை எவ்வளோ பயன்படுத்துகிறேன், எவ்வளோ கடின உழைப்பு போடுறேன், எவ்வளோ நேர்மையாக இருந்தேன், ஆனால் இங்கே எதுவுமே எனக்கு நடக்கலை. பிரபஞ்சம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குன்றாங்க, கடவுள் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குன்றாங்க, இயற்கை நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குன்றாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஆனால் இவ்வளவு விஷயத்த நான் எனக்குள்ளே வச்சுருந்தோம், டெவலப் பண்ணியிருந்தோம், எதையுமே என்னால் சாதிக்க முடியல, என்னால் சந்தோஷமாகவே வாழ்க்கையில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், இங்கே எங்கே தப்பு நடக்குது அப்படின்றது சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற விஷயத்தை நீ பண்ணு, நீ என்ன தப்பு பண்ணுற, உனக்கு என்ன தேவை, இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு என்ன விஷயம் நீ பண்ணணும் அப்படின்றது உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போல், அது ஒரு மீடியம் சைஸ் போல், ரெண்டையும் கொடுக்குறாரு. இந்த பெரிய பவுலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே அவங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்பூனை கொடுத்து, இந்த ஸ்பூன்லேருந்து தண்ணியை எடுத்து இந்த பவுலில் நீ இதை கொட்டணும், சிந்தக்கூடாது, செதறக்கூடாது, ஒரு ஸ்பூனில் அழகாக சிந்தாமல் செதறாமல் எடுத்து இந்த பவுலில் நீ மாற்றணும். அப்படி நீ இது ஃபுல்லாக இந்த பவுலுக்கு நீ மாற்றிட்டேன்னா நீ நினச்சதெல்லாம் நடக்கும், உனக்கு அதுக்கு உண்டான விஷயம் உனக்கே தெரிய வந்துடும், எல்லாமே நடக்கும்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எவ்வளோ திறமை, சாதனை, எவ்வளோ விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், அனுபவப்பட்டுட்டு. ஆனால் இவர் இப்போ சிம்பிளாக இந்த ஸ்பூனில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றுனா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றாரு. இருந்தாலும் மிகப்பெரிய ஞானி, அவர் சொல்கிறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுறான், அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து ஊற்றுறான். ஊற்றும்போது அது சிந்தாமல் செதறாமல் அவனால் ஊற்ற முடியல. ஒரு பெரிய பவுல்லேருந்து ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்தால் எவ்வளோ தண்ணி குறையும், பவுலில் தண்ணி அப்படியே இருக்கிற மாதிரியும் இருக்குது. எடுத்து தண்ணியை ஊற்றும் போது அது சிந்துது. உடனே அவர் அதை ஃபுல்லாக கொட்டிட்டு புதுசாக பவுல் எடுத்துன்னு வந்துச்சு, இப்போ பண்ணு, நீ ஒவ்வொரு முறை சிந்தும் போதும் இதை ஃபுல்லாக கொட்டிட்டு நீ புதுசாக இந்த வேலையை திரும்ப செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஒரு 4-5 மணி நேரம் ஆன பிறகு கூட கொஞ்சம் கூட அது இல்லை, அந்த பவுலில் தண்ணி அப்படியே இருக்குது. அவன் விரக்தி ஆகிட்டு அவர்கிட்ட சொல்ல, என்னால் முடியல அப்படின்னு. அப்போ அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னுடைய பிரச்சனை இதுதான், இந்த பவுல்லேருந்து தண்ணியை உன்னால் எடுத்து போடக்கூடிய சாதாரண வேலை, இதுக்கு பெரிய திறமையோ அறிவோ எதுவுமே தேவையில்லை. சின்ன ஒரு வேலை, அதை உன்னால் செய்ய முடியல, நான் மிகப்பெரிய வேலைகளை செய்யக்கூடிய அறிவு உங்ககிட்ட இருக்குது. பிரச்சனை என்னன்னா, உன் மைண்டு காலியாக இல்லை, எம்டி யுவர் மைண்ட் அப்படின்ற ஒரு கோல்டன் வார்த்தையை சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டைலாக்ங்க, அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே மறந்துடாதீங்க. எம்டி யுவர் மைண்ட் அப்படின்னு, உங்கள் மனதை காலி செய்யுங்கள். உங்கள் மனதை காலி செய்யலைன்னா எதுவுமே உங்களுக்கு நடக்காது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. உனக்கு நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு வேண்டும், உங்ககிட்ட ஒரு குடம் இருக்குது, அது ஃபுல்லாக சாக்கடை தண்ணி இருக்குது. இப்போ நீ நல்ல தண்ணியை அது பிடிச்சி குடிக்கணுன்னா நீ என்ன பண்ணணும், தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் உன்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னும்போது, இந்த குடத்தில் உள்ள இந்த சாக்கடை நீரெல்லாம் வெளியேற்றிட்டு அதை காலி செஞ்சுட்டு அதை சுத்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நல்ல தண்ணியை பிடிச்சி வச்சு நீ பயன்படுத்தலாம் இல்லையா. இவ்வளோதான் சிம்பிள் டெக்னிக். எப்படி ஒரு குடம் காலியாக இருந்தால் தான் அதில் தேவையான தண்ணீரை பிடிக்க முடியுமோ, இந்த உலகத்தில் பிரபஞ்ச விதி என்னன்னா, எங்கே ஒரு வெற்றிடம் இருக்கோ அங்கே அந்த வெற்றிடத்தை நோக்கி தான் அதை ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான விஷயம் வரும். அது புயலாக இருந்தாலும் சைக்ளோனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே இயற்கையின் பிரபஞ்ச விதி என்னென்னா, ஒரு வெற்றிடத்தை நோக்கி தான் ஒரு விஷயம் சேரும். அப்போ உனக்கு ஒரு விஷயம் சேரணும்னா
நீ உன்னுடைய மனதை வெற்றிடமாக்கி வைக்க வேண்டும். வெற்றிடமாக்கி வைப்பது அப்படின்றது எடுத்த உடனே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண பார்க்கணும். இப்போ உன் மைண்டு ஃபுல்லாக சாக்கடைகள் இருப்பதனால இப்போ நீ இதை பண்ணும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் உன் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். நம்ம என்னென்னவோ பண்ணணும்னு நினச்சா கடைசியில் இந்த ஸ்பூனில் தண்ணி அள்ளி ஊற்றிட்டு இருக்கோமே, இது எப்போ இது இதாகும், இதெல்லாம் பண்ணால் இது நடக்குமான்னு ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான கேள்விகள் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இது சிந்தாமல் செதறாமல் எப்படி இதில் ஊற்றிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் சிந்துனா கூட திரும்ப இந்த வேலையை நம்ம செய்ய வேண்டி வருமே அப்படின்னு. அப்புறம் இதில் எவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்கு, இதில் எவ்வளோ தண்ணி நிறைஞ்சிருக்குன்னு ஒரு ஸ்பூன் ஊற்றும் போதும் இப்படியே மைண்டில் ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங், ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகப்படியாக யோசிக்கிறது. அதன் மூலமாக நீ ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை, அதை உன் மைண்டை எம்டி பண்ணாமல் இப்போ நான் சொல்கிறபடி செய். உன் மைண்டில் வேறு எதையுமே யோசிக்காத. இங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ எடுத்து ஊற்றுற அப்படின்றதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இதை செஞ்சு முடித்த பிறகு தான் நமக்கு அடுத்த விஷயமே நம்ம பண்ண முடியும். அது வரைக்கும் எனக்கு வேறு எதுவும் இல்லை, இதை முடித்தாதான் நம்ம இந்த இடத்த விட்டு நவர முடியும் அப்படின்ற மாதிரி மைண்டை செட் பண்ணிக்கிட்டு இப்போ யூ ஒன்லி கான்சன்ட்ரேட் அந்த ஸ்பூனில் தண்ணி எடுத்து ஊற்றுற வேலையை மட்டுமே நீ மெக்கானிக்கலாக ஒரு இயந்திரம் செய்கிற மாதிரி அப்படியே செய். அதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இரு. எடுத்து ஊற்றுற வேலையை கொஞ்ச நேரத்தில் அது இலகுவாக உன்னால் செய்ய முடியும். மைண்டில் வேறு எதையும் திங்க் பண்ணாத. எம்டி யுவர் மைண்ட். ஜஸ்ட் இதில் எவ்வளோ தண்ணி காலி ஆகிட்டே இருக்குன்னு கூட நீ பார்க்காத. ஸ்பூனும் தண்ணியும் எடுத்து ஊற்றுவதும் மட்டுமே அவன் கவனத்தில் இருக்கட்டும். இப்போ நீ செய்ய அப்படின்றாரு. அடுத்த 1 மணி நேரத்தில் அவன் அந்த தண்ணியை மொத்தத்தையும் காலி பண்ணிடுறான். அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி இவ்வளோ போல் தண்ணியும் நம்ம இதில் ஊற்றணும் அப்படின்னு. அப்போ அவர் வர்றாரு, என்ன ஆச்சுன்னாரு. எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன் அப்படின்றான். இந்த மாதிரி தான் மைண்டை எம்டி பண்ணி, எம்டி யுவர் மைண்ட், எல்லா சக்ஸஸுமே உனக்கு சேரும் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புகிறாரு. இது ஒரு கதை. இப்போ நம்ம இந்த எபிசோடினுடைய இந்த பாகத்தில் ஷார்ட்கட் ட்ரிக் அப்படின்றோம் இல்லையா. இப்போ நம்மளுடைய எண்ணங்கள், தேவைகள், ஆசைகள் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அது வர்றதுக்கான பாதையும் கிரியேட் பண்ணிட்டோம். அது ஃபாஸ்ட்டாக சிந்தாமல் செதறாமல் நம்மக்கிட்ட வரணும்னா, நம்ம அதுக்கு தகுதியானவர்களாக நம்மளை தகுதிப்படுத்திக்கணும்னா ஃபஸ்ட்டு இது என்னென்னா எம்டி யுவர் மைண்ட். உங்களோட மைண்டை நீங்கள் எம்டி பண்ணணும். மனதை காலி செய்யுங்கள். அப்போ தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஈர்ப்பு விதி வேலை செய்யும். காலியாக இருக்கிற இடத்த நோக்கி தான் ஈர்ப்பு சக்தி, மேக்னெட் மாதிரி அதுக்கு பவர் அதிகம். சரி, இதை அவர் சொன்ன மாதிரி ஸ்பூனில் தண்ணி எடுத்து ஊற்றணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க, அது ஒரு கதைக்காக சொன்னது. இப்போ ஒரு டெக்னிக் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த மனதை காலி செய்வது எப்படி அப்படின்றதுக்கு இதுலேயே 2 in 1 ப்ரீத்திங் எக்ஸசைஸும் இதில் இருக்குது. உடல் நலத்துக்கும் நல்ல விஷயம் ஒன்று. இதுக்கு பேர் பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படின்றாங்க. இது பெட்டி மூச்சு பயிற்சி அப்படின்னு நான் சொல்கிறது. இதை நல்லா கவனமாக கேட்டுங்க. சிம்பிளாக தெரியும், ஆனால் வெரி வெரி எஃபெக்டிவான விஷயம். உங்களுடைய மைண்டை எம்டி பண்ணுவதற்கான சிம்பிள் டெக்னிக். ரொம்ப அதிகப்படியான அடுத்தடுத்த லெவல் டெக்னிக்லாம் நம்ம அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். இங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மூச்சை இழுத்து நீங்கள் விட போகிறீங்க. அது குறிப்பிட்ட பாக்ஸ் மெத்தடில். எப்படின்னு இப்போ திரையில் தெரியுது பாருங்கள். பாக்ஸுன்றது ஒரு சதுரமான வடிவமாக நம்ம காமிச்சிருக்கோம். இந்த வடிவத்தினுடைய ஓரத்தில் ஒரு பக்கத்துலேருந்து மேல் ஏறுவது போல் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த பெட்டியின் கீழிருந்து மேல் ஏறுவது போல் கற்பனை செய்து கொண்டு அதே நேரம் கண்களை மூடி மூச்சை நல்லா உள்ளே இழுங்க. அந்த பாக்ஸினோட டாப்புக்கு போகிற வரையும் கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கணும். 1 2 3 4 அப்படின்ற அளவுக்கு இருந்தால் போதும், அதுக்கு மேற்பட்டு இருந்தாலும் போதும். ஆனால் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கே அடுத்தடுத்து வர விஷயங்களை பண்ணணும். இப்போ பெட்டியோட மேல் பக்கம் போயிட்டீங்க. அடுத்து பெட்டியோடைய கிடைப்பக்கம் சமதளம் இருக்கு இல்லையா, ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா. ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அங்கே மேலேயும் மூச்சை இழுக்கவும் இல்லாமல் விடவும் இல்லாமல் ஹோல்டு பண்ணணும். அப்படியே மூச்சை நிறுத்தணும். மேலே ஏற்றும் போது நீங்கள் மூச்சை இழுக்கிறீங்க. அப்புறம் கிடைவாட்டத்தில் வரும்போது நீங்கள் உங்களுடைய மூச்சை ஹோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இது எவ்வளோ தூரம் ஏறினீங்களோ அவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் மூச்சை வாய் வழியாக மெதுவாக விடணும். எவ்வளோ நேரம் எடுத்து இழுத்தீங்களோ அவ்வளோ நேரம் எடுத்து 1 2 3 4 கீழே இறக்கணும். அதுக்கடுத்து புறப்பட்ட இடத்துக்கே அது சேரும்போது அது அந்த ஃப்ளாட்டில் திரும்ப வருது இல்லையா. அப்போது நீங்கள் மூச்சை வெளியே விட்ட பிறகு அப்படியே ஹோல்டு பண்ணணும். இப்போது மூச்சை இழுக்கிறீங்க, அப்புறம் ஹோல்டு பண்ணுறீங்க, அப்புறம் மூச்சை வாய் வழியாக விடுறீங்க,
அப்புறம் ஹோல்டு பண்ணுறீங்க, புறப்பட்ட இடத்துக்கே வந்துட்டீங்க. இது ஒரு சைக்கிள். இது மாதிரி வந்து எத்தனை முறை முடியுமோ அப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த பாக்ஸினுடைய அந்த மூமெண்ட் மேலே மட்டுமே இருக்கிறம்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டு வந்து காலியாகிட்டே வரும். வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கிறபோது அப்படியே பண்ணிக்கிட்டே வரும். ஒரு 4-5 முறை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் பண்ணும்போது இந்த ஃபாலோ பண்ணுறதை மட்டும் நீங்கள் மைண்டுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு மூச்சு இழுக்கிறதெல்லாம் தானாக நடக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுக்கு ஈர்க்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கடைசியாக அதை வந்து மைண்டில் கொண்டு வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இது ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை 2 முறை காலை எழுந்த உடனே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணாலே போதும். ஒரு 30 நாள்லேயே மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வேறு எந்த டெக்னிக் மூலமாவது இந்த மைண்டை வந்து எம்டி பண்ண தெரிஞ்சதுன்னா மனதை காலி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக மிராக்கிள்ஸ் உங்களுக்கு நடக்கும். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.